வாங்க தமிழர்களே, தமிழ் கோல்பால் சேனல் 2.0விற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். யாரும் எதிர்பார்க்காத தொடர் வீழ்ச்சி பாதையில் தங்கத்தின் விலை காணப்படும் அதே வேளையில் மீண்டும் வெள்ளியின் விலையானது இந்த வாரத்தில் விலை மாற்றமின்றி காணப்பட்டது கடுமையான சரிவில் காணப்படுகிறது. இதற்கான காரணம் என்ன, மேற்கொண்டு தங்கம் மற்றும் வெள்ளியின் வீழ்ச்சியை பற்றியெல்லாம் உங்கள் வீட்டிலேருந்தே தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் கோல்பால் சேனல் 2.0வை சப்ஸ்கிரைப் செய்யும். வீடியோவுக்கு ஒரு லைக் செய்யும். வெள்ளி விலை 1 கிராம் 290 காணப்பட்டது. 5 விலை சரிவுடன் 285. 8 கிராம் 2320 காணப்பட்டது. 40 விலை சரிவுடன் 2280. 10 கிராம் 2900 காணப்பட்டது. 50 விலை சரிவுடன் 2850. 100 கிராம் 29000 காணப்பட்டது. 500 விலை சரிவுடன் 28500. இதே வேளையில் 1 கிலோ 2,90,000 என்கிற விலை நிலவரத்தில் காணப்பட்டது. 5000 விலை சரிவுடன் 2,85,000 காணப்படுவது. மேற்கொண்டு 2,90,000 குறைந்தபட்சமாக 2,60,000 70,000 வரை இருப்பதற்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக காணப்படும். அதே வேளையில் 24K தங்கத்தின் விலை இன்று ஒரே நாளில் கிராமிற்கு 21 ரூபாய் விலை சரிவுடன் 15,797 காணப்படுகிறது. சவரன் விலை 1,26,376 காணப்பட்டது. இன்று மட்டும் 168. இந்த வாரத்தில் நமக்கு 1,400 ரூபாய் சவரனுக்கு பக்கமாக வீழ்ச்சி பாதையில் காணப்படும். அதே வேளையில் 10 கிராம் 1,57,970 210 சரிவுடனும் 100 கிராமின் விலையானது 15,79,700 2100 ரூபாய் ஒரே நாளில் வீழ்ச்சி பாதையில் காணப்படுகிறது. இந்த வீழ்ச்சி மேலும் தொடர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் வேளையில் சவரன் விலையை பொறுத்தவரை மேற்கொண்டு ஏற்றம் என்று பார்த்தால் 1000 1100 சரிவு என்று பார்க்கும்போது அதிகபட்சமாக 2500 3000 வரை சரிவதற்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக காணப்படும். அதே வேளையில் மீண்டும் நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் கூட பரவாயில்லை, வீடியோவுக்கு ஒரு லைக் செய்தால் போதும். 22K தங்கத்தின் விலை 1 கிராம் 14,480 20 சரிவுடனும் சவரன் விலை 1,15,840 காணப்பட்டது. 160 விலை சரிவுடன் காணப்படும் வேளையில் உங்களுக்கு நமது வீடியோ பிடித்திருந்தால் ஒரு ஹைக் செய்யும். 10 கிராம் 1,44,800 காணப்படுவது 200 ரூபாய் விலை சரிவுடன் காணப்படுகிறது. இதே வேளையில் 1 கிலோ 14,48,000 இன்று மட்டும் 2000 விலை சரிவில் காணப்படுகிறது. இது மேற்கொண்டு நமக்கு ஏற்றம் என்று பார்த்தால் 1000 1200 சரிவு என்று பார்க்கும் பொழுது 2800 2700 800 வரை அதிகபட்சமாக சரிவதற்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாகவே காணப்படுகிறது. அமெரிக்க பங்குச்சந்தையானது தொடர்ச்சியாக 50,000 புள்ளிகளிலிருந்து 51,700 800 புள்ளிகள் வரை தொடர்ச்சியாக நமக்கு ஏற்றம் சரிவு என்று காணப்படுகிறது. அவ்வப்போது சரிவை சந்தித்தாலும் ஏற்றங்களும் வேகத்தின் தாக்கமும் வேகமும் அதிகமாகவே காணப்படுகிறது. இப்படி ஏற்றம் சரிவு என்று காணப்படுவது பங்குச்சந்தையில் முதலீட்டாளர்களை முதலீடு செய்ய தூண்டுகிறது. ஏனென்றால் பங்குச்சந்தைகளில் நீங்கள் குறுகிய காலத்தில் அதிகமான லாபங்களை எடுக்கலாம் என்ற நோக்கில் முதலீட்டாளர்கள் பங்குச்சந்தையில் அதிகமாக இப்பொழுது முதலீடு செய்கின்றனர்.